வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி. அத்தியாயம் 14. வாசிப்பவர் மதுமிதா. இதன் பின் இன்னும் ஒரு கஷ்டம் வந்தது. இவைகளெல்லாம் செய்தித்தாள்களில் வந்ததில்லை. அங்கே இங்கே சில செய்தித்தாள்கள் மிகச் சாதாரணமான அளவில் செய்திகளை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் முழு கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் வெளியிடப்படவில்லை. மண்டபம் திறப்பு விழாவிற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் போது மிக கடினமான பிரச்சனை ஒன்று எழுந்தது. நம்முடைய தலைவர் திரு மன்னத் பத்மநாபன் அவர்கள் காலமாகிவிட்டார்கள். அப்போது மதுரையைச் சேர்ந்த திரு பி.டி. ராஜன் அவர்கள் தமிழ்நாடு கமிட்டியின் தலைவராக இருந்தார். அவர் ஒரு வழக்கறிஞர், முன்பு அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். தமிழ்நாட்டில் நல்ல செல்வாக்கு உள்ளவர். அவர் பழைய நீதி கட்சியை சேர்ந்தவர். மிகவும் நல்லவர். சமயப் பணிகளில் ஆர்வம் உள்ளவர். மதிப்பிற்குரியவராகவும் ஆலய புனருத்தாரண பணிகளில் ஆர்வமுடையவராகவும் சமயப் பணிகளில் ஈடுபாடு கொண்டவராகவும் இருந்ததால் கமிட்டியின் தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர் என்று நினைத்தோம். எனவே நான் அவரை அணுகினேன். அவரும் உடனே சம்மதம் தெரிவிக்கவே அவரை தலைவராக ஆக்கினோம். மிக நல்லவரான அவரோடு எனக்கு எந்த மனஸ்தாபமும் கிடையாது. ஆனால் என்ன நடந்தது? சில அரசியல்வாதிகள், முக்கியமாக சில ராமநாதபுரம் மாவட்ட சட்டசபை உறுப்பினர்கள், கேத்திரி ராஜாவைப் போல ராம்நாடு ராஜா சேதுபதி அவர்களும் சுவாமிஜி மேற்கத்திய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு செல்ல உதவியர்களுள் ஒருவர்தானே. எனவே விவேகானந்த பாறையில் ராம்நாடு ராஜாவிற்கும் ஏன் ஒரு சிலை அமைக்கக்கூடாது என்று நினைத்தனர். அவர்கள் இப்போதைய ராஜாவிடம் உங்களுடைய மூதாதையர் சேதுபதியின் உருவச் சிலையை அங்கு நிறுவுவது மிக பொருத்தமானதே என்றனர். எனவே அவரும் இயல்பாக அதில் ஈடுபாடு காட்டினார். திரு பி.டி. ராஜனும் ராம்நாடு ராஜாவும் நண்பர்கள். சிலர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பதாகவும், நீங்கள் விவேகானந்தர் பாறை நினைவு சின்ன குழுவின் தலைவர், எனவே இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று சாதாரணமாக ராம்நாடு ராஜா திரு பி.டி. ராஜனிடம் கேட்டார். திரு பி.டி. ராஜனும் இதில் ஒன்றும் தவறில்லை என்று நினைத்தார். நம்முடைய கோயில்களில் கோயிலை கட்டுவித்தவர்களின் உருவச்சிலையும் வைக்கப்படுவதுண்டு. எனவே விவேகானந்தரின் சிலையோடு ராம்நாடு சேதுபதி அவர்களின் சிலையும் இருந்தால் குற்றம் ஒன்றும் இல்லையே. அவரும் சிலை நிறுவுவதால் குற்றம் ஒன்றும் இல்லை என்று களங்கமின்றி நினைத்தார். அவர் இக்கருத்தை வரவேற்றதுடன் ராம்நாடு ராஜாவிற்கும் மற்ற சட்டசபை உறுப்பினர்களுக்கும் இதில் ஒரு கஷ்டமும் இல்லை என்று உறுதியளித்தார். திரு ரானடேயை நான் அறிவேன். கமிட்டியில் இருக்கும் மற்றவர்களையும் நான் அறிவேன். அவர்கள் எல்லோரும் மிகவும் இனிமையானவர்கள். அவர்கள் மறுக்க மாட்டார்கள். மிக எளிதாக நிறைவேற்றிவிடலாம் என்றார். பின்பு அவர் சென்னைக்கு வந்தார். இது 6 மாதங்கள் இல்லை, நினைவாலயம் திறப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. ஒரு கூட்டத்தில் திரு பி.டி. ராஜன் உறுப்பினர்களின் எண்ண ஓட்டத்தை அறிய இப்பொருளை அவர்களின் முன் வைத்தார். ஒவ்வொரு உறுப்பினரும் மிக கடுமையாக அதை எதிர்த்தனர். என்ன இது? சுவாமி விவேகானந்தர் பல பக்தர்கள் இருந்தனர். மெரினா கடற்கரையில் சிலைகள் வைத்திருப்பது போன்று இங்கும் வரிசையாக சிலை வைக்க வேண்டும் என்கிறீர்களா? அங்கு இருப்பது போன்று விவேகானந்தர் பாறையிலும் வேண்டுமா? சுவாமிஜி இப்பாறையில் தவம் செய்து அருள் பெற்று ஆன்ம ஞானம் அடைந்ததால் இப்பாறை விவேகானந்த பாறை என்று அழைக்கப்படுகிறது. எனவே மற்றவர்களுக்கு இங்கு சிலை வைப்பது உசிதமாகாது. இவ்வாறு எல்லோரும் எதிர்ப்பை தெரிவித்தனர். நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். நான் திரு பி.டி. ராஜனிடம் இது சரியல்ல, இவ்வேளையில் நாம் ஒரு புது பிரச்சனையை உருவாக்குவது நல்லதல்ல. நாம் இதுநாள் வரை விவேகானந்தரை பற்றியும் அவருடைய சிலையை பற்றியும் தான் பேசி வருகிறோம். இது ஒரு தேசிய நினைவு சின்னம். இது நமக்குள்ளேயே விவாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த நாடு முழுவதும் பாறையில் சுவாமிஜியின் சிலையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறது. இது விவேகானந்த பாறை. சுவாமிஜியின் அநேக பக்தர்களுள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு சிலை வைப்பது மிக மிக தவறானது. நீங்கள் அனைத்து உறுப்பினர்களின் ஏகமனதான எண்ணத்தை கவனியுங்கள். எனவே இதில் சம்பந்தப்பட்டவர்களிடம் இது சரியல்ல, இது எவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று அறிவுறுத்துங்கள் என்று கூறினேன். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இது என் சொந்த கருத்து என்று அவர் நினைத்திருக்கலாம். மற்றவர்கள், முக்கியமாக கமிட்டியில் உள்ள
தமிழ் உறுப்பினர்கள் வேறு விதமாக நினைக்கலாம். ராம்நாடு ராஜாவின் சிலையை அங்கு அமைக்க விரும்பலாம் என்று நினைத்தார். எனவே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எல்லோருடைய கருத்தையும் அறிய விரும்புகிறேன். இந்த பிரச்சனையை வாக்கெடுப்பிற்கு விட்டு மன்றத்தின் கருத்து என்ன என்பதை அறிகிறேன். நம்முடைய குழு ஒரு ஜனநாயக அமைப்பு. எனவே வாக்கெடுப்பிற்கு விட்டு விடுவோம் என்றார். சரி, நீங்கள் விரும்பினால் வாக்கெடுப்பிற்கு விட்டுவிடுங்கள் என்றேன். வாக்கெடுப்பிற்கு விட்டபோது அவரை தவிர அவருடைய அணியில் வேறு யாரும் இல்லை. வாழ்க்கையில் பெரும் அதிர்ச்சியை அடைந்தார். அவர் எப்போதும் ஏதாவது கமிட்டியின் தலைவராக இருந்து வந்திருக்கிறார். தான் தலைவராக இருக்கும் ஒரு கமிட்டியே அவருடைய தீர்மானத்தை உதறித் தள்ளியது. அவருடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை என்று விளக்கினார். இது அவரை புண்படுத்தியது. தான் அவமதிக்கப்பட்டதாக அவர் நினைத்தார். அப்போது நினைவாலய திறப்பு விழாவிற்கு 2-3 மாதங்களே இருந்தன. இந்த உள் விவகாரம், இதனால் நினைவாலயம் மற்றும் அதன் திறப்பு விழாவிற்கான எல்லா முன்னேற்பாடுகளுக்கும் ஏற்பட்ட நிலைமை மற்றும் எங்களுடைய இக்கட்டான நிலைமை உங்களுக்கு புரிந்திருக்கும். ராம்நாடு ராஜாவிற்கு சிலை வைப்பது சம்பந்தமாக அவர் பேசத் தொடங்கிய போது அவர் மனதில் இருப்பது கடவுளுக்கே வெளிச்சம் என்று நினைத்தேன். கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் திரு TN சின்ஹா. அவர் எங்களுடைய நல்ல நண்பர். நன்கொடை திரட்டும் பணியில் வங்காளத்தில் விவேகானந்தப்பாறை நினைவு சின்ன குழுவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர். நான் அவரை அணுகி, நாம் அடுத்த நிர்வாக குழு கூட்டத்தில் தலைவரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். பிரச்சனை அந்த நிலைக்கு தள்ளப்படலாம். எனவே நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் தலைவராக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டால் நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றேன். நான் கல்கத்தாவில் வசிக்கிறேன். வெகு தூரத்தில் உள்ள கல்கத்தாவில் இருந்து கொண்டு நான் எப்படி உங்களுக்கு உபயோகமாக இருக்க முடியும் என்றார். இல்லை, நீங்கள் அவ்வாறு கூறக்கூடாது. நான் நிலைமையை விளக்கிவிட்டேன். திரு PT ராஜன் ராஜினாமா செய்தால் அவர் ராஜினாமா செய்யக்கூடும். அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாராவது ஒருவர் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும். அவ்வாறு தலைமை ஏற்பவர் நாடு முழுக்க நன்கு மதிப்பிடக்கூடியவராக, முக்கியமாக நம்பிக்கை ஊட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். திறப்பு விழா நெருங்குகிறது. எனவே எல்லாம் ஏற்றவையாக இருக்க வேண்டும் என்றேன். சரி, அவ்வாறான நிலை ஏற்பட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றார். பிறகு நான் அச்சமடைந்தது போலவே திரு PT ராஜனிடமிருந்து ஒரு ராஜினாமா கடிதம் எங்களுக்கு கிடைத்தது. எங்களுடைய பொதுக்குழு 15 நாட்களுக்கு பிறகு கூட இருந்தது. எனவே நான் அவருக்கு, நீங்கள் கமிட்டியுடன் இணைந்து வேலை செய்ய விரும்பாவிட்டால் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும்? இன்னும் 15 நாட்களில் பொதுக்குழு கூட இருக்கிறது. புது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. நீங்கள் இப்பணியில் ஈடுபட விரும்பாவிட்டால் உங்கள் பெயரை முன்மொழியாமல் இருக்கிறோம். எனவே ஏன் இந்த ராஜினாமா? இது பொது பிரச்சனையாகிவிடும் என்று சொல்லி அனுப்பினேன். அவர் மறுத்துவிட்டார். என்னுடைய ராஜினாமா கடிதம் பொதுக்குழுவில் படிக்கப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும். பொதுக்குழு எவ்வாறு என் ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கொள்கிறது என்பதை நான் அறிய வேண்டும். எனது பிரேரணையை ஏற்றுக்கொள்ளாததால் உறுப்பினர், தலைவர் பதவி மற்றும் எல்லாவற்றிலிருந்தும் நான் ராஜினாமா செய்ய விரும்புகிறேன் என்றார். பொதுக்குழு கூடியது. உறுப்பினர் மற்றும் தலைவர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ததை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. மீண்டும் அவர் தப்பு கணக்கு போட்டுவிட்டார். மேலும் அவர் வெறுப்படைந்தார். பின்பு அவர் அறிக்கை ஒன்று வெளியிட்டார். அதில் விவேகானந்தருக்கு பாறையில் சிலை வைக்கும்போது ராம்நாடு ராஜாவை உதாசீனப்படுத்தாமல் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் நியாயம் கிடைக்குமாறு அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இது ஆகஸ்ட் 22, 1970 ஹிந்து நாளிதழில் வெளியானது. திறப்பு விழா வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. முன்னேற்பாடுகள் செய்வதற்கு 15-20 நாட்களே இருந்தன. நாங்கள் இங்கு ஏற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அரசியல்வாதிகள் அவர்களுடைய வேலையில் ஈடுபட்டனர். ராம்நாடில் உள்ள மாணவர்கள் தூண்டிவிடப்பட்டனர். நாங்கள் கன்னியாகுமரிக்கு வருகிறோம். திறப்பு விழா நடைபெறுவதை அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் தர்ணா நடத்துவோம், உண்ணாவிரதம் இருப்போம். அதிக எண்ணிக்கையில், குறிப்பாக ராம்நாடு மாவட்ட மாணவர்கள் வருவோம். இவ்வாறான கடிதங்கள் எங்களுக்கு வர ஆரம்பித்தன. இவை நடந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. நாங்கள் மௌனமாக இருந்தோம். பின்பு சட்டசபையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ராம்நாடு ராஜாவிற்கு பாறையில் சிலை அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் உணர்வினால் விவேகானந்த பாறை நினைவு சின்ன குழுவை அணுகப்பட்டது. ஆனால் மக்களின் வேண்டுகோளை
விவேகானந்த பாறை நினைவு சின்ன குழு நிராகரித்து விட்டது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவமானம், எனவே இதில் அரசு தலையிட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. அப்போது திரு கருணாநிதி முதல் அமைச்சராக இருந்தார். நினைவாலய திறப்பு விழாவிற்கு தலைமை தாங்க எங்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே அவர், நான் நினைவாலய திறப்பு விழாவிற்கு தலைமை தாங்க 15 நாட்களுக்கு பின் செல்ல இருக்கிறேன். நான் உறுதி கூறுகிறேன், பாறையில் எங்கு சிலை அமைக்கலாம் என்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கமிட்டியினருடன் பேசுவேன். ராம்நாடு ராஜாவின் சிலை அமைக்க கமிட்டியினரை இசையச் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இப்போதே சிலையை நிறுவ வேண்டும் என்று முடிவு செய்தால் நம்மால் 15 நாட்களுக்குள் நிறுவ முடியாது. இவ்வேளை கூடுதல் நாட்கள் எடுக்கும். ஆனால் நினைவாலய திறப்பு விழா நெருங்கி கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரும் திறந்து வைக்க வருகிறார். எனவே ஒத்திவைப்பு தீர்மானத்தை திரும்ப பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதே நாள் 27 ஆகஸ்ட் 1970 நான் பம்பாயில் ஒரு பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் பேச இருந்தேன். தொலைபேசி மூலமாக இங்கு நடந்தவற்றை எனக்கு கூறினார்கள். நிருபர்கள் கூட்டத்தில் ஹிந்து செய்தித்தாளில் நிருபரோ அல்லது வேறு நிருபர்களோ என்ன செய்தி என்று கேட்கலாம் என்று அறிந்திருந்தேன். ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதா, என்னுடைய கருத்து என்ன என்ற கேள்விகள் எழுப்பப்படலாம். என்னுடைய கருத்தை தெரிவித்தால் குழப்பம் உருவாகலாம். பின்பு அதற்கு முடிவே இல்லை. எனவே நான் அந்த விஷயத்தை தொடக்கூட விரும்பவில்லை. எனவே நிருபர்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஹிந்து மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை நிருபர்களை தனியே அழைத்து, தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றிய கேள்விகளை எழுப்ப வேண்டாம். வேறு யாரும் இதில் ஆர்வம் காட்டப் போவதில்லை. இதை நான் தவிர்க்க விரும்புகிறேன் என்று கூறினேன். பாறை நினைவாலயத்தின் மங்களகரமான திறப்பு விழாவின் போது இவ்வாறான சச்சரவுகளில் ஒருவரும் ஈடுபடக்கூடாது என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். நிருபர்கள் கூட்டம் நடந்தது. நான் அந்த விஷயத்தை தொடவே இல்லை. திறப்பு விழாவை பற்றியும் அதற்கான ஏற்பாடுகள் பற்றியும் குடியரசுத் தலைவர் வி. கிரி விழாவை தொடங்கி வைக்கப் போவதாகவும் திரு கருணாநிதி தலைமை தாங்கப் போவதாகவும் கூறினேன். இடைப்பட்ட வேளையில் நான் திரு வி. கிரி அவர்களை சந்தித்தேன். பிரச்சனையை அவரிடம் கூறினேன். அவருக்கு பிரச்சனை முழுமையாக தெரிந்திருக்கவில்லை. தங்களிடம் யாராவது இப்பிரச்சனையை பற்றி கேட்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பாறையில் விவேகானந்தரின் சிலையை தவிர வேறு யாருடைய சிலையும் வைப்பது முற்றிலும் தவறானது. இம்மாதிரியான கருத்தே வெறுக்க தகுந்தது என்று அவரிடம் கூறினேன். அவரும் கமிட்டி எடுத்துள்ள நிலையை வரவேற்றார். நீங்கள் எடுத்துள்ள நிலை சரியானது. நீங்கள் இதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த அரசியல்வாதிகளுக்காக விட்டு கொடுக்க வேண்டியதில்லை என்றார். திரு கருணாநிதி வந்தார். அவர் அதற்கு முன்பு பாறைக்கு விஜயம் செய்ததில்லை. பாறைக்கு சென்று முழுமையாக பார்த்தார். நினைவாலயத்தின் கருப்பொருளும் நினைவாலயம் நிர்மாணிக்கப்பட்ட விதமும் அவரை மிகவும் கவர்ந்தது. அவர் நுணுக்கமாக எல்லாவற்றையும் கண்டறிந்தார். அவர் அவருடைய சில தோழர்கள் மத்தியில் இவ்வாறான கருத்தை வெளியிட்டார். என்னுடைய மாநிலத்தில் இப்பாறையில் இவ்வளவு அழகிய நினைவாலயம் கட்டப்பட்டு வருவதை எப்படி என்னிடம் யாரும் சொல்லாமல் இருந்தார்கள்? யாரும் என்னிடம் சொல்லவில்லை. இந்த நினைவாலயம் 4-5 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகிறது என்பது எனக்கு ஆச்சரியமளிக்கிறது. நான் இதை அறிந்திருக்கவில்லை. ஓ, எவ்வளவு அழகான நினைவாலயம் எனது மாநிலத்தில்! என்னுடைய தோழர்கள் என்னிடம் எவ்வாறு சொல்லாமல் போனார்கள்? அவர்கள் பாறைக்கு வந்திருக்கக்கூடும், எல்லாவற்றையும் பார்த்திருக்கக்கூடும். ஆனால் எவரும் இது பற்றி என்னிடம் சொல்லவில்லையே. அவர் திருநெல்வேலிக்கு திரும்பிச் சென்றபோது அவருடைய தோழர்கள் சிலர், எங்கு ராம்நாடு ராஜாவின் சிலையை அமைக்கப் போகிறீர்கள்? இடம் தேர்வு செய்து விட்டீர்களா என்று கேட்டனர். அதற்கு அவர், விவேகானந்தர் பாறையில் வேறு எந்த சிலையையும் வைக்க நினைப்பது பேதமை. அவர்கள் சிலை வைக்க விரும்பினால் ராமேஸ்வரத்தில் வைக்கட்டும், ராம்நாடு மாவட்டத்தில் வைக்கட்டும். ஏன் விவேகானந்த பாறையில் சிலை வைக்க வேண்டும் என்று பதிலளித்தார். நாம் எந்த அறிக்கையும் வெளியிடாமலேயே பிரச்சனை முழுவதும் பிசுபிசுத்து விட்டது. ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்த பின்பும், ராஜினாமா செய்த பின்பும், திரு பி.டி. ராஜன் அறிக்கைக்கு பின் அறிக்கை விட்ட போதும் நாம் கண்டுகொள்ளவே இல்லை. வட மாநிலத்திலிருந்து சில ஆர்வமிக்கவர்கள் எனக்கு கடிதங்கள் எழுதினர். ராம்நாடு ராஜாவின் சிலையை பாறையில் வைக்க சிலர் எண்ணம் கொண்டிருந்ததை அவர்கள் எவ்வாறோ அறிந்தனர். ராம்நாடு ராஜாவின் சிலையை வைப்பதாக இருந்தால் கேத்தரி ராஜாவின் சிலையையும் அங்கு வைக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதினர். இவ்வாறெல்லாம் நடக்கப் போகின்றது என்று எனக்கு தெரியும். எனவே இது பொது பிரச்சனை ஆகிவிடக்கூடாது என்று எண்ணினேன். நாங்கள் சாதுரியமாக இவ்விஷயம் ஒரு
பொது பிரச்சனையாவதை தவிர்த்தோம். இங்கிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும், நீங்கள் ஒன்றும் மாணவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், இது ஒரு அரசியல் விளையாட்டு, எந்த அசம்பாவிதமும் நடவாமல் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்றார். மாணவர்கள் எவரும் மதுரை வரையிலும் கூட வரவில்லை. ஆர்ப்பாட்டம் எதுவும் நடக்கவில்லை. எல்லாம் மிக நல்ல முறையில் நடந்தேறின. எனவே இந்த 2 சம்பவங்களும், முக்கியமாக ராம்நாடு ராஜாவின் சிலை சம்பவமும் ஸ்ரீபாத மண்டப சம்பவமும் நம்முடையவர்களிடமே இருந்து வந்த எதிர்பார்க்க இயலாத கஷ்டங்களாகும். நாம் இத்தகைய இடர்பாடுகள் வரும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. திடீரென்று எதிர்பாராத இடத்திலிருந்து முளைத்த இந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்பதற்கு இவையெல்லாம் வெளிப்படையான உதாரணங்கள். அத்தியாயம் 14 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.